நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாஷ்வா டிவி, சகல ஜனங்களுக்கும் நற்செய்தி. உங்கள் ஜாஷ்வா டிவி மற்றும் குழந்தைகள் இயேசுவுக்கு சொந்தங்கள் வழங்கும் என்ன படிக்கிறோம் என்று தெரியாமல் உங்கள் பிள்ளைகள் ஞாயிறு பள்ளி போகிறார்களா? கவலைப்படுகிறீர்களா? உங்களை போன்ற பெற்றோர்களுக்கான சிறப்பு நிகழ்ச்சிதான் பிள்ளைகளுக்கு என்ன கற்றுக் கொடுக்க என்று தெரியாமல் திகைக்கிறீர்களா? உங்களை போன்ற ஞாயிறு பள்ளி ஆசிரியர்களுக்கு உதவத்தான் ஹலோ குட்டி பிள்ளைகளா, வணக்கம் அண்ட் வெல்கம் டு த நியூ சண்டே ஜாம் எபிசோட் டுடே. இன்றைய புதிய சண்டே ஜாம் நிகழ்ச்சிக்கு உங்கள் யாவரையும் அன்போடு கூட வாழ்த்து வரவேற்கிறேன். குட்டி பிள்ளைகள், குட்டி தம்பிகள், எப்படி இருக்கிறீங்க? எப்படா நிகழ்ச்சி இருக்குன்னு ஆசையாக காத்துட்ருக்கீங்களா? உங்களுக்காகவே இந்த நிகழ்ச்சி விசேஷமாக சிறப்பான நிகழ்ச்சியாக இதனாலே காத்திருக்கிறது. இன்றைக்கி முதல்ல நம்ம ஒரு முக்கியமான காரியத்தை பார்க்க போகிறோம். ஆனால் அதுக்கு முன்னால் ஒரு முக்கியமான காரியம் இருக்குது. என்ன காரியம்? கரெக்ட், ஜெபம். எந்த ஒரு காரியம் செய்தாலும் நம்ம ஜெபம் பண்ணி ஆரம்பிக்கணும். அப்படி தானே நம்ம சொல்லிக் கொடுத்துருக்குறாங்க. ஜெபம் பண்ணலாமா? ஜெபம் பண்ண என்ன செய்யணும்? கையை குப்பி, கண்ணை மூடி, ஆண்டவர் நோக்கி பார்க்கணும். சேரில் அட்டன கால் போட்டு உட்காரக்கூடாது, அசால்ட்டாக இருக்கக்கூடாது. யார்கிட்ட பேசுகிறோம்? ஏசப்பாட்ட பேசுகிறோம். அப்படி தானே? அப்போ அதுக்கேற்ற ஒரு பயபக்தியாக இருக்கணும். அப்படி தானே? கையை குப்பி கண்ணை மூடுவோமா? எங்களோட சேர்ந்து சொல்கிறீங்களா? மகா இரக்கமுள்ள ஆண்டவரே, இந்த நல்ல நாளுக்காக உங்களுக்கு நன்றி. ஆண்டவர், இந்த நாளின் சண்டே ஜாம் நிகழ்ச்சி மூலமாக என்னோடு கூட பேசுங்க. சொல்லப்படுகிற காரியங்களை புரிந்து கொள்ள, ஏற்றுக்கொள்ள எனக்கு உதவி செய்யுங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன். வெரி குட். குட்டி தம்பி, குட்டி தங்கச்சி, ஜெபம் பண்ணும்போது ரொம்ப சின்சியராக இருந்தீங்கல்ல? ஏன்னா ஜெபம் பண்ணும்போது நம்ம யார்கிட்ட பேசுகிறோம்? ஏசப்பாட்ட பேசுகிறோம்ல. அப்போ அதுக்கு ஏற்ப நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். அப்படி தானே? ஓகே, இன்றைக்கி நம்ம அடுத்தால ஒரு சூப்பரான பாட்டு பார்க்க போகிறோம். உங்களுக்கு பாட்டு ரொம்ப இஷ்டம் தானே? ஆமாம், இன்றைக்கி பாட்டு சொல்லி தர போகிறேன். யார் வர போகிறாங்க? கெஸ் பண்ணுங்க பார்க்கலாம். இல்லை, இன்றைக்கி பாட்டு நான் தான் சொல்லித்தர போகிறேன். ஒரு வாரம் வித்தியாசமாக அண்ணன் சொல்லி கொடுத்தாங்கல்ல. இன்றைக்கி நான் உங்களுக்கு ஒரு பழைய பாட்டு சொல்லி தர போகிறேன். இதாக இருக்கீங்களா? நான் பாடுறதெல்லாம் கவனிச்சுக்கிடணும். கவனிச்சுட்டு அதுக்கப்புறம் நான் சொல்லித்தர பாடணும். அப்புறம் ஆக்ஷன் போடணும். ஓகேயா? பழைய பாட்டு, நான் சின்ன பிள்ளையா இருக்கும்போது படித்த பாட்டு. படிக்கலாமா? ஓ என் இயேசுவின் தோட்டத்திலே ஆஹா ஆனந்தமே, அந்த தோட்டத்தின் நடுவினிலே குட்டி பூனை ஆஹா, அங்கும் யா இங்கும் யா, அங்கும் இங்கும் யா மியா, அங்கும் யா இங்கும் யா, அங்கும் இங்கும் யா மியா, விளையாடி மகிழ்ந்தன. ஓ என் இயேசுவின் தோட்டத்திலே குட்டி வாத்து ஆஹா, அங்கும் குவாக் இங்கும் குவாக், அங்கும் இங்கும் குவாக் குவாக், அங்கும் குவாக் இங்கும் குவாக், அங்கும் இங்கும் குவாக் குவாக், விளையாடி மகிழ்ந்தன. ஓ என் இயேசுவின் தோட்டத்திலே குட்டி தம்பி குட்டி தங்கை ஆஹா, அங்கும் ஜே இங்கும் ஜே, அங்கும் இங்கும் ஜே ஜே, அங்கும் ஜே இங்கும் ஜே, அங்கும் இங்கும் ஜே ஜே, விளையாடி மகிழ்ந்தன. சூப்பராக இருக்கா?
ரொம்ப பழைய பாட்டு. உங்கள் அம்மா பாட்டெலாம் கேட்டால் அவங்க சேர்ந்து படம் கூட. இப்போ இந்த பாட்டில் பார்த்தீங்களா, குட்டி பொண்ணு, குட்டி வாத்து, குட்டி தம்பி எல்லோரும் ஜேன்னு இருக்காங்க. அவங்க எங்கெங்கே இருக்கிறாங்களோ இருக்கிற இடத்துல சாட்சியை காத்து கொண்டு ஜேன்னு மற்றவங்களுக்கு ஒரு முன்மாதிரியாக இருக்கிறாங்க. இப்போது நான் 2 பேரும் பாடுறேன், எங்கூட சேர்ந்து பாடுறீங்களா? ரொம்ப ஈஸி பாட்டு தரேன் உங்களுக்கு, நீங்கள் இப்பவுமே பாடிடுவீங்க. இருந்தாலும் அண்ணன் சொல்லித்தரேன், கவனிக்கண்ணே. முதல்ல, ஓ என் இயேசுவின் தோட்டத்திலே ஆஹா ஆனந்தமே, பாடுங்க. வெரி குட். அந்த தோட்டத்தின் நடுவினிலே குட்டி பூனை ஆஹா, பாடுங்க. வெரி குட், சூப்பராக பாட்டுங்க. இப்போது சேர்ந்தே பாடிடலாம், ரொம்ப ஈஸி. அந்த தோட்டத்தின் நடுவிலே குட்டி பூனை ஆகாங்கங்களா? அப்புறம் அங்கும் யாவ் இங்கும் யாவ், சேர்ந்து பாடிடலாமா? அங்கும் யாவ் இங்கும் யாவ், அங்கும் இங்கும் யாவ் மியாவ், அங்கும் யாவ் இங்கும் யாவ், அங்கும் இங்கும் யாவ் யாவ், விளையாடி மகிழ்ந்தன. இதே மாதிரி தான் குட்டி வாத்து, அது அங்கும் குவாக் இங்கும் குவாக். கடைசியில் குட்டி தம்பி குட்டி தங்கை, அங்கும் ஜே இங்கும் ஜே. ஈஸி தானே உங்களுக்கு, 2 படிக்க தேவையில்லை. வெரி குட் வெரி குட். இப்போ நம்ம டேரக்டாக பாட்டு பாடிடலாமா? போட்டு அந்த பாடம் நல்லா கவனிச்சுக்கோங்க, நல்லா அப்சர்வ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சேர்ந்து கூட எங்கள் ஆக்ஷன் பண்ணணும். ஓகேயா? ஓ என் இயேசுவின் தோட்டத்திலே ஆஹா ஆனந்தமே, அந்த தோட்டத்தின் நடுவினிலே குட்டி பூனை ஆஹா, அங்கும் யா இங்கும் யா, அங்கும் இங்கும் மியா மியா, அங்கும் யா இங்கும் யா, அங்கும் இங்கும் மியா மியா, விளையாடி மகிழ்ந்தன. ஓ என் இயேசுவின் தோட்டத்திலே குட்டி வாத்து ஆஹா, அங்கும் குவாக் இங்கும் குவாக், அங்கும் இங்கும் குவாக் குவாக், அங்கும் குவாக் இங்கும் குவாக், அங்கும் இங்கும் குவாக் குவாக், விளையாடி மகிழ்ந்தன. ஓ என் இயேசுவின் தோட்டத்திலே குட்டி தம்பி குட்டி தங்கை ஆஹா, அங்கும் ஜே இங்கும் ஜே, அங்கும் இங்கும் ஜே ஜே, அங்கும் ஜே இங்கும் ஜே, அங்கும் இங்கும் ஜே ஜே, விளையாடி மகிழ்ந்தன. சூப்பராக இருக்கு ஆக்ஷன், அழகாக படித்தீங்களா? உங்களுக்கு பிடிச்சிருக்கல, நிறைய பேர் இப்போ சேர்ந்து ஆக்ஷன் போட்டிங்க. சிம்பிளாக இருக்குல்ல? சேர்ந்து ஆக்ஷன் போட்டிங்களா? அதான் சேர்ந்து ஆக்ஷன் போடலாமா? ஓஎன் தோட்டத்துக்கு இப்படி கழிக்கணும், ஆச்சரியப்படுவோம்ல, அதே மாதிரி. ஓகேயா? வைக்கலாமா? ரெடி? ஓ என் இயேசுவின் தோட்டத்திலே ஆஹா ஆனந்தமே, அந்த தோட்டத்தின் நடுவினிலே குட்டி பூனை ஆஹா, அங்கும் யா இங்கும் யா, அங்கும் இங்கும் மியா மியா, அங்கும் யா இங்கும் யா, அங்கும் இங்கும் மியா மியா, விளையாடி மகிழ்ந்தன. ஓ என் இயேசுவின் தோட்டத்திலே குட்டி வாத்து ஆஹா, அங்கும் குவாக் இங்கும் குவாக், அங்கும் இங்கும் குவாக் குவாக், அங்கும் குவாக் இங்கும் குவாக், அங்கும் இங்கும் குவாக் குவாக், விளையாடி மகிழ்ந்தன. ஓ என் இயேசுவின் தோட்டத்திலே குட்டி தம்பி குட்டி தங்கை ஆஹா, அங்கும் ஜே இங்கும் ஜே, அங்கும் இங்கும் ஜே ஜே, அங்கும் ஜே இங்கும் ஜே, அங்கும் இங்கும் ஜே ஜே, விளையாடி மகிழ்ந்தன. அழகாக படிக்கிறீங்க குட்டி பிள்ளைகள், சூப்பராக. எப்படி ஆக்ஷன் பட்டோமோ அப்படியே அட்டகாசமாக பாடி முடிச்சிட்டீங்க. வெரி குட். இப்போது அடுத்தால பாட்டு பாடிட்டீங்க. பாட்டு பாடினப்ப என்ன பார்க்கணும்? வசனம் படிக்க போகிறோம். வசனம் படிக்கலாமா? வசனம் சொல்லிக் கொடுக்க யார் வராங்க? நீங்களே பாருங்க. ஹலோ குட்டி பிள்ளைங்களா, எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? நம்ம இன்றைக்கி ஒரு வசனம் படிப்போமா? அக்கா ஃபஸ்ட்டு வசனம் ஃபுல்லாக சொல்லித்தரேன், அதை ஒரு தடவை நல்லா கவனிங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு ஒவ்வொரு லைனாக அக்கா சொல்லித்தரேன், ஓகேவா?
அவன் அந்த ஒளியல்ல, அந்த ஒளியை குறித்து சாட்சி கொடுக்க வந்தவனாயிருந்தான். யோவான் 1:8. திரும்ப வசனம் சொல்கிறேன், எல்லாரும் நல்லா கவனிங்க. அக்கா சொல்ல சொல்ல நீங்கள் திரும்ப திரும்ப சொல்லணும், ஓகேவா? அவன் அந்த ஒளியல்ல, அந்த ஒளியை குறித்து சாட்சி கொடுக்க வந்தவனாயிருந்தான். யோவான் 1:8. ஓகேவா குட்டி பிள்ளைங்களா? நம்ம எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோமா? சின்ன வசனம் தானே, எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோமா? அவன் அந்த ஒளியல்ல, அந்த ஒளியை குறித்து சாட்சி கொடுக்க வந்தவனாயிருந்தான். யோவான் 1:8. புது வசனம் எல்லா பிள்ளைங்களுக்கும் பிடிச்சிருந்துச்சா? வசனத்தை நம்ம மறக்காம டெய்லி படிக்கணும், ஓகேவா? பாய் குட்டீஸ். குட்டி பிள்ளைகள், வசனத்தை நல்லா படிச்சிங்களா? வசனத்தை நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். ஒரு வாரம் வசனம் படிக்கிறீங்க, அப்படியே வேஸ்ட்டாக போயிடக்கூடாது. அதை மனசில் வச்சுக்கணும். வாரம் பூரா சொல்லி பார்க்கணும். ஸ்கூலுக்கு ஆட்டோவில் போவீங்களா, அப்போ சும்மா உட்காந்துருப்பீங்க, அப்போ வசனம் சொல்லி பார்க்கலாம். அப்புறம் நைட்டு படுத்துருவீங்கல்ல, படுத்து சும்மா ஏதோ நினச்சிட்டு இருக்கும்பொழுது வசனம் சொல்லி பார்க்கலாம். வசனத்தை அடிக்கடி சொல்லி பாருங்கள். வசனம் மனசுக்குள்ளே இருக்கிறது உங்களுக்கு ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும். ஓகேயா? இப்போது அடுத்தால என்ன பார்க்க போகிறோம்? ஆமாம், நீங்கள் ஆசையாக எதிர்பார்த்துட்டு இருக்கிற பைபிள் கதை. பைபிள் கதை பார்க்கலாமா? பைபிள் கதை சொல்லி கொடுக்க யார் வராங்க தெரியுமா? ஹலோ குட்டீஸ், இன்னைக்கு நாம ஒரு நடந்த சம்பவத்தை பத்தி தான் பார்க்க போறோம். அதுல ஒரு சின்ன பையன் உண்டு. அந்த சின்ன பையன் அவங்க எல்லாருக்குமே தெரியும். நிறைய பேர் அவங்கள பத்தி பேசியிருக்காங்க. ஆனா அந்த பையன் பேர் தெரியுமா? அந்த பையன் பேரு என்னன்னு தெரியாது. ஆனா அந்த பையனை உங்க எல்லாருக்குமே தெரியும். அந்த சம்பவத்தை உங்களுக்கு தெரியும். அந்த சம்பவத்தை தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். ஓகே? அந்த சின்ன பையன் ரொம்ப சின்ன பையன், ரொம்ப நல்ல பையன். அவங்க அம்மா, டேய் நீ என்ன பண்ணு, நேரா போ, அங்க வந்து ஏசப்பா நிறைய மக்களுக்கு நிறைய விஷயங்களை போதிச்சுக்கிட்டு இருக்காங்க, அந்த இடத்துக்கு போ. ஏசப்பா உங்களுக்கு தெரியும், ஏசப்பாவை சுத்தி எப்பவுமே யாரெல்லாம் இருப்பாங்க? ஏசப்பாவோட சீஷர்கள் இருப்பாங்க, நிறைய மக்கள் இருப்பாங்க. ஏன் தெரியுமா? ஏன்னா நிறைய பேர் நிறைய கஷ்டத்தோட நிறைய பிரச்சனையோட ஏசப்பாவை தேடி வந்திருப்பாங்க. ஏசப்பா அவங்களுக்கு கடவுளுடைய வார்த்தையை போதிச்சாங்கல்ல. அப்போ அந்த இடத்துலயும் கிட்டத்தட்ட 5000 பேருக்கு மேல நிறைய பேர், 5000 புருஷர்கள் அப்படின்னு பைபிள்ல போட்டிருக்கு. 5000 பேருக்கு மேல நிறைய பேர். அப்ப எத்தனை பேர் இருந்திருப்பாங்க? நிறைய பேர் ஏசப்பாவோட வார்த்தையை கேட்கறதுக்காக கூடி வந்திருந்தாங்க. அந்த இடத்துல ஏசப்பா சீஷர்கள் எல்லாருமே இருந்தாங்க. அது ஒரு நல்ல ஒரு வனாந்திரமான ஒரு இடம், ஒரு மலை மாதிரி ஒரு இடம். அந்த இடத்துல ஏசப்பா பிரசங்கம் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ இந்த பையன் போறான் அந்த இடத்துக்கு. அந்த பையன் போறான், கையில ஒரு கூட வச்சிருக்கான். அந்த பையன் பையா போயிட்டு இருக்கும்போது அங்க பயங்கரமான கூட்டம், எல்லா மக்களும் உட்காந்து கவனிச்சுட்டு இருக்காங்க. யார் பேசுறத? ஏசப்பா பேசுறத கவனிச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்போ ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. ஏசப்பா பிரசங்கம் பண்ண ஆரம்பிச்சு ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. அந்த மக்கள் எங்கேயுமே போகல, ஏசப்பா பேசுறத கேட்டுக்கிட்டே இருக்காங்க. அப்போ எல்லாருக்கும் ஒரு விஷயம் ஃபீல் ஆயிருக்கும். நீங்க கூட ரொம்ப நேரமா இந்த இடத்துல உட்காந்துருக்கீங்கல்ல, உங்களுக்கு ஏதாச்சும் சாப்பிடணும் போல தோணுதா? என்ன தோணுது இல்ல? ஆமா, ஏதாச்சும் சாப்பாடு அம்மா ஏதாவது கொண்டு வந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு தோணுது இல்ல? நல்லா கவனிங்க. அதே மாதிரி தான் அந்த மக்களுக்கும் ரொம்ப நேரம் ரொம்ப நாளா அவங்க நடந்து வந்திருப்பாங்க. அந்த காலத்துல காரு பஸ் எதுவுமே கிடையாது, அதனால நடந்துதான் வந்திருப்பாங்க. ரொம்ப நாட்கள் நடந்து வந்திருக்கலாம். அதனால அவங்களுக்கு ரொம்ப வயிறு பசி, மக்களுக்கு ரொம்ப பசி இருந்துச்சு. அதனால ஒரு சிலர் டயர்டா இருந்தாங்க. உங்களுக்கு கூட இப்ப பசிக்குதுல, அதே மாதிரி தான். நல்லா கவனிங்களேன், வயிறு பசிக்கிறது கூட ஒரு பிரச்சனை தான். கரெக்டா? ஆமா, நமக்கு பசிக்குது, அதை நம்ம மறுபடியும் சாப்பிடணும், அது கூட சின்ன பிரச்சனை தான். சின்ன பிரச்சனை. ஒருவேளை நமக்கு காய்ச்சல் வியாதி அதெல்லாம் இருந்தால் அதுவும் ஒரு பிரச்சனை. அதே மாதிரி நல்லா கவனிங்க, நமக்கும் ஒரு முக்கியமான ஒரு பிரச்சனை இருக்குது. என்ன தெரியுமா? அதுதான் பாவம். என்னது? பாவம். நம்ம கடவுளுக்கு பிடிக்காத செய்யறது எல்லாமே பாவம். அது ஒரு முக்கியமான பிரச்சனை. அது கடவுளுக்கு சுத்தமா பிடிக்காது. ஏன் தெரியுமா? ஏன்னா பாவம் கடவுளே நம்ம விட்டு தூரமா பிரிச்சிரும். ஒருவேளை அந்த மக்களுக்கு இருந்த பிரச்சனை வந்து பசி இருந்துச்சு, அப்படித்தானே? இப்ப இந்த பையன் போயிட்டு இருக்கிறான், பட் அந்த கூடையை வச்சுக்கிட்டு போயிட்டு இருக்கும்போது அந்த சீஷர்கள் எல்லாருமே போய் ஏசப்பாட்ட சொல்றாங்க, ஏசப்பா இங்க இருக்க மக்கள்லாம் வந்து ரொம்ப நாள் ஆயிடுச்சு, அவங்கள பேசாம வீட்டுக்கு அனுப்பிடுவோம். அவங்க ரொம்ப நாள் இருந்து கவனிச்சிருக்காங்க, அதனால அவங்களுக்கு வயிறு பசிக்கும், அவங்களுக்கு சாப்பாடு கொடுக்கறதுக்கு எதுவும் இல்லை அப்படின்னு சொன்ன உடனே ஏசப்பா சொன்னாங்க, ஏய் சீஷர்கள் நல்லா கவனிங்க, நீங்க ஏதாச்சும் அவங்களுக்கு கொடுக்கலாமே. என்னது நாங்க கொடுக்கணுமா? பக்கத்துல ஊர்ல போய் வாங்கிட்டு வந்தா கூட ரொம்ப தூரம் போகணும், இருந்தாலும் இவங்க அவ்வளோ பேர் பெரிய கூட்டமா இருக்காங்க, 5000 பேருக்கு மேல இருக்காங்க, எவ்வளவு பேருக்கு நாங்க எப்படி கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சீஷர்கள் கேட்டாங்க. சரி ஏசப்பா சொல்றாங்க, நம்ம போய் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கூட்டத்துக்குள்ள போறாங்க. கூட்டத்துக்குள்ள ஒரு வேலை தெரியல, நிறைய பேர் அவங்க வீட்டுல இருந்து பண்டம் கொண்டு வந்திருக்கலாம், இல்லாட்டி நிறைய சாப்பாடு செஞ்சு கொண்டு வந்திருக்கலாம். ஆனா ஒவ்வொருத்தட்டையா போய் கேட்டுக்கிட்டு இருக்காங்க, ஏய் யாராவது சாப்பாடு வச்சிருக்கீங்களா, எல்லாருக்கும் தேவைப்படுது. ஏசப்பா கேட்கறாங்க,
ஒருவேளை நிறைய பேர் கொடுத்துருப்பாங்களா இல்லையா நமக்கு தெரியல. ஆனா அப்போ அந்த அண்ணன் போயிட்டு இருக்காங்க, சீஷர்கள்லாம் போயிட்டு இருக்காங்க. அப்போ நம்ம சொன்னோம்ல ஆல்ரெடி ஒரு தம்பி வந்துட்டு இருந்தான்ட்டு, அந்த தம்பி வரான், கையில ஒரு கூடை வச்சிருக்கான், கூடை வச்சுட்டு வரான். ஹே, இந்த தம்பிகிட்ட கேட்டு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாங்க. டேய் தம்பி, கூட என்ன வச்சிருக்க? ஏசப்பா கேட்கறாங்க, உன்ட எதுவும் சாப்பிடறதுக்கு எது இருக்குதா? சாப்பாடா? இருக்குது, என்கிட்ட இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன் கூட ஓப்பன் பண்ணா உள்ள என்ன இருந்துச்சு? உங்களுக்கு ஞாபகம் வந்துடுச்சா என்னன்ட்டு? கரெக்ட், 5 அப்பம் 2 மீன் இருந்துச்சு. ஹே, ஏசப்பா கேட்கறாங்க, நீ கொடுப்பியா அப்படின்னு கேட்ட உடனே அந்த சின்ன பையன் என்ன சொல்லியிருப்பான்? நீங்களா இருந்தா என்ன சொல்லியிருப்பீங்க? எனக்கே இந்த 2 தான் இருக்கு, இதை நான் உங்களுக்கு கொடுத்தேன்னா அப்புறம் நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களாம் ஒருவேளை சொல்லிருக்கலாம், எனக்கு தெரியல. ஆனா அந்த சின்ன பையன் என்ன தெரியுமா சொன்னா? சரி, ஏசப்பாக்கு தானே நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த 5 அப்பம் 2 மீன் கம்மியா தான் வச்சிருந்தான், அதையும் அவன் கொடுத்துட்டான். ஒருவேளை அவன் திருப்பி கிடைக்குமோ கிடைக்காதோ அதெல்லாம் அவனுக்கு தெரியாது. ஆனா அவன் என்ன பண்ணிட்டான்? கொடுத்துட்டான். ஏன் தெரியுமா கொடுத்தான்? ஏன்னா அவன் அந்த இடத்துல அன்பா இருந்தான். நம்மளும் அன்பா இருந்தா என்ன தெரியுமா பண்ணுவோம்? மற்றவங்களுக்கு நம்ம இருக்கிறத கொடுப்போம், கடவுளுக்காக கொடுப்போம். ஓகே, அந்த பையனும் கொடுத்தான். கொடுத்ததுக்கு அப்புறம் நேரா அதை கொண்டு போறாங்க. சீஷர்கள் எல்லாம் யார்ட்ட கொண்டு போறாங்க? ஏசப்பாட்ட கொண்டு போறாங்க. நேரா கொண்டு போனதுக்கு அப்புறம் ஏசப்பா பார்த்தாங்க அந்த 5 அப்பம் 2 மீன். ஏசப்பா இந்த சின்ன பையன் தான் கொடுத்தான். ஓகே, என்ன கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏசப்பா வாங்குறாங்க. வாங்கிட்டு ப்ரேயர் பண்றாங்க, அதை பிளஸ் பண்றாங்க, அதை ஆசீர்வதிக்கிறாங்க. என்ன நடக்குது? போய் நீங்க எல்லாருக்குமே அதை கொடுங்க. இந்த 5 அப்பம் 2 மீனை இங்க இருக்கிற மக்கள் எல்லாருக்கும் வரிசைக்கா உட்கார வைங்க. ஸ்ட்ரைட்டா உட்காருங்க, வரிசைக்கா உட்காருங்க, ஒழுங்கா உட்காந்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு வரிசைக்கா உட்கார வச்சு எல்லாரும் கொடுக்குறாங்க. கொடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க. எல்லாரும் சாப்பிட்றாங்க. டேஸ்டா இருக்குது. எல்லாரும் சாப்பிட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. என்னாச்சு? 5000 பேரும் சாப்பிட்டாங்க. நல்லா சாப்பிட்டாங்க. 2வது ரவுண்ட்லாம் வாங்கி சாப்பிட்டாங்க. வயிறு ஃபுல்லா சாப்பிட்டாங்க. சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் என்ன தெரியுமா ஆச்சு? மீதி 12 கூட நிறைய அப்பமும் மீனும் இருந்துச்சு. மீதி எத்தனை கூட நிறைய இருந்துச்சு? 12 கூட நிறைய. நல்லா கவனிங்க. வெறும் 5 அப்பம் 2 மீனை வச்சு 5000 பேருக்கு ஏசப்பா அதை பிளஸ் பண்ணி கொடுத்தாங்க. ரொம்ப அற்புதம் நடந்துச்சுல அந்த இடத்துல. நல்லா கவனிங்க. அந்த சின்ன பையன் 5 அப்பம் 2 மீன் தான் தனக்கு இருக்கிறத ஹெல்ப் பண்ணா. ஆனா கடவுள் எப்படி மாத்தினாங்க? அதை 5000 பேருக்கு அது ஆசீர்வாதமா மாத்தினாங்கல்ல. நல்லா கவனிங்க தம்பி தங்கச்சி, இங்க இருக்கிற நீங்களும் கடவுளோட பிள்ளைகளா இருந்தீங்கன்னா என்ன தெரியுமா பண்ணுவீங்க? மற்றவங்க மேல அன்பா இருப்பீங்க. உங்களுக்கு இருக்கிறதுல இருந்து மற்றவங்களுக்கு என்ன பண்ணுவீங்க? ஹெல்ப் பண்ணுவீங்க. அதன் மூலமா கடவுள் நிறைய ஆசீர்வாதத்தை நமக்கு கொடுப்பாங்க. ஓகே, இப்போ நம்ம நெக்ஸ்ட் செக்ஷனுக்குள்ள போகலாமா? பைபிள் கதை சூப்பராக இருந்ததுல்ல? கவனிச்சு பார்த்தீங்களா? உலகம் பூரா அந்த பையனை பற்றி பேசுகிறாங்க. ஆனால் அந்த பையனை பற்றி யாருக்குமே பேர் கூட தெரியாது. யார் என் அம்மா அப்பா யார் எதுவுமே தெரியாது. ஒரு சின்ன பையன் செஞ்ச அற்புதத்தினால எவ்வளோ பேர் சாப்பிட்டாங்க பார்த்தியா? ஒரு குட்டி பையன் சாட்சி எத்தனை பேர் வந்து பார்த்தியா? அந்த குட்டி பையன் அந்த 5 அப்பம் 2 மீன் இவங்களுக்கு கொடுத்துட்டு ஐயோ வித்துட்டு நம்ம எங்கே போகணும்னு நினச்சிருந்தான்னா என்ன நடந்திருக்கோம்? இல்லை, இயேசுக்காக கொடுத்தான். அதனால் இன்றைக்கி நம்ம அவனை குறித்து பேசுகிறோம். பேர் தெரியாட்டாலும் அவன் நம்ம எல்லாத்தையும் பேசுகிறான். உலகம் பூரா பேசுகிறான். எந்த சண்டே ஸ்கூல் பேருந்து கேளுங்க, 5 அப்பம் 2 மீன் டக்குன்னு சொல்லிடுவாங்க. அந்த பையன் பேர் கேளுங்க தெரியாது. நம்ம தெரிய வேண்டாம், நம்ம செய்கிற காரியங்களை ஆண்டவர் தெரிஞ்ச போதும். ஓகேயா? இப்போ அடுத்தால நம்ம பொது கதை பார்க்க போகிறோம். பொது கதை கேட்கலாமா? உங்களுக்கு ரொம்ப ஆசை தானே? கதை கேட்கணும் பேசும் தானே? கதை கேட்டுருமா? ஹலோ செல்லக்குட்டிங்களா, நல்லா இருக்கீங்களா? இப்போ அண்ணன் ஒரு கதை சொல்ல வந்திருக்கேன். கதைனா எல்லோரும் பிடிக்கும்ல? கதை பிடிக்காத யாரும் உண்டா? நீங்கள் அந்த அண்ணன் ஒரு கதை சொல்கிறேன், எல்லாம் கவனமாக உட்காருங்க. பிள்ளைங்களா எல்லோரும் கொஞ்சம் எந்திரிச்சு அவங்க சைடில் இடம் விட்டு உட்காருங்க. என்னையே கவனிங்க. ஒரு சின்ன கதை, சரிங்களா? ஓகே, கதைக்குள்ள போமா? ரைட். ஒரு ஊர் இருந்துச்சான். அந்த ஊரில் நிறைய பிள்ளைங்கள் இருந்தாங்களாம், சரிங்களா? அதுலேயும் நிறைய பிள்ளைங்கள் சண்டே ஸ்கூல் போகிறது, ஸ்கூலுக்கு போகிற பிள்ளைங்கள்லாம் நிறைய இருந்தாங்க, ஓகேங்களா? அதில் ஒரு பையன், ஒரு குட்டி பையன், அவன் ஸ்கூலுக்கு போகிறான். ஆனால் அந்த பையன் பேர் கிறிஸ்டோபர், ஓகேங்களா? அந்த கிறிஸ்டோபருக்கு அவங்க அம்மா அப்பா எல்லாம் இருக்காங்க. அம்மா நல்லா அவனை கவனிச்சிக்கிறாங்க. அவன் எப்போ போனாலும் சண்டே ஸ்கூல் போனாலும் சரி நல்லா ஒழுங்காக உட்காந்துருப்பான். உங்களை மாதிரி நீங்கள் நல்ல பிள்ளைங்கள் தானே, நீங்கள் ஒழுங்காக இருப்பீங்கள்ல, அந்த மாதிரி நல்லா உங்களோட உட்காந்துட்டு இருந்தான். அப்படி ஒரு நல்ல பையன். அவங்க அம்மாவாலும் தகப்பனாலையும் அப்பா அம்மாவால் நல்லா பழக்கப்பட்டு கடவுளுக்கெல்லாம் வளர்த்துக்கிட்டு இருக்காங்க. அப்புறம் அந்த பையன் அம்மா சொல்கிற எல்லாத்தையும் கேட்பான், சரிங்களா? அப்படி இருக்கும்போது எதை செஞ்சாலும் கடவுளுக்கு பிரியமான காரியங்களை அவங்க அம்மா நிறைய சொல்லிக் கொடுப்பாங்க. அவங்க கடைப்பிடித்து ஆரம்பத்திலேருந்தே சின்ன பிள்ளைகள் அவங்களமா இருக்கும்போதே அவங்க கடைப்பிடிச்சிட்டு வந்துட்டு இருந்தான். இந்த நேரத்தில் ஸ்கூலுக்கு போகிறாங்க, ஸ்கூலில் இருக்காங்க. ஒரு நாள் நல்ல ஒரு நாள் அன்னைக்கு என்ன பண்ணுறாங்கன்னா
ஸ்கூலில் இருந்துட்டு இருக்காங்க. அவங்க அம்மா ஏற்கனவே என்ன சொல்லியிருக்காங்க தெரியுமா? நீ எதை செஞ்சாலும், ஏதோ ஒரு காரியத்தை நீ செஞ்சாலும் ஜெபம் பண்ணிட்டு ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. இது அவன் மனதில் ஆழமாக பதிஞ்சிருச்சு. உங்களுக்கு அப்படித்தானே? அம்மா எதுவும் சொன்னாங்கன்னா கடவுள் பற்றி காரியம் சொல்லுவாங்க, நல்லா கேட்பீங்களா? அதே மாதிரி தான் அந்த கிறிஸ்டோவருங்கிற பையனும் சின்ன பையன் என்ன பண்ணா, நீங்கள் சொன்ன மாதிரி சொன்னதை எதை செஞ்சாலும் முதல்ல ஆரம்பத்தில் ஏசப்பாட்டை ஜெபம் பண்ணிட்டு தான் ஆரம்பிப்பான். இந்த மாதிரி போயிட்டு இருக்கும்போது ஒரு நாள் ஸ்கூலில் போயிருக்கா, ஸ்கூலில் சாப்பாடு எடுத்துகிட்டு போகிறா, ஸ்கூலில் போய் படிச்சுட்டு இருக்காங்க. லஞ்ச் இடைவேளை வருது, மத்தியானம் சாப்பாடு வருது. மத்தியானம் சாப்பாடு வரும்போது என்ன பண்ணுவாங்க? நீங்களாம் என்ன பண்ணுவீங்க? நேரம் எந்திரிச்சு அப்பா நல்லா வச்சு மணி அடிச்சிட்டாங்கன்னு கடன்னு வச்சு ஓடுவீங்க. அப்படியே கிரவுண்டு. இவங்களும் அதே மாதிரி இந்த பசங்க எல்லாருமே ஒன்று போல் உட்காந்து எங்கே போகிறாங்க? ஒரு மரத்தடியில் உட்காந்து சாப்பாடு சாப்பிட்றதுக்கு போகிறாங்க. அது இவனுக்கு என்ன சொல்லுங்க, அம்மா ஒரு டிஃபன் பாக்ஸில் சாப்பாடு வச்சு கொடுத்து விட்ருக்காங்க. சரிங்களா? உங்களுக்கெல்லாம் அப்படி தான் நம்ம கொடுப்பாங்க. ஸ்நாக்ஸ் வச்சு கொடுப்பாங்க, சாப்பாடு வச்சுருப்பாங்க. அதுக்கு 2 டிஃபன் பாக்ஸ் கூட கொடுப்பாங்க. ஒன்றில் தனி சாதமாகவும் அல்லது வெரைட்டி ரைஸும் கொடுப்பாங்க. இதே மாதிரியே கிறிஸ்டோபருக்கும் அவங்க அம்மா ஒரு டிஃபன் பாக்ஸில் அவனுக்கு மதிய சாப்பாடு கொடுத்து விட்ருக்காங்க. சரி, எல்லோரும் ரவுண்டில் உட்காந்துட்டாங்க. அப்போ ரவுண்ட் போது சாப்பிட ஆரம்பிக்கிறதுனால இவன் சொல்கிறான், என்ன சொல்கிறான் எல்லாரையும் பார்த்து, இல்லை முதல்ல சாப்பிட்றதுக்கு முன்னால் ஜெபம் பண்ணிட்டு சாப்பிடுவோம் அப்படின்னா. எல்லோரும் சிரிச்சிட்டாங்க. ஐயோ ஜெபம் பண்ணிட்டா, சாப்பிடும்போது ஜெபம் பண்ணணுமா, என்ன சொல்கிற அப்படின்னாங்க. இல்லை எங்கள் அம்மா சொல்லியிருக்காங்க எப்போவுமே ஏசப்பாட்ட ப்ரேயர் பண்ணிட்டு தான் எந்த காரியத்தையும் செய்யணுன்ட்டு இருக்காங்க. ஆனால் இப்போ நம்ம சாப்பிட போகிறோம், சாப்பிடும்போது ப்ரேயர் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு மரத்தடியில் உட்காந்து ப்ரேயர் பண்ணிவிட்டு அது என்ன பண்ணியிருக்கான்? டிஃபன் பாக்ஸை ஓப்பன் பண்ணுறான். நீங்களாம் ஓப்பன் பண்ணுறீங்களா? அவனும் ஓப்பன் பண்ணான். ஓப்பன் பண்ணும்போது ஓப்பன் பண்ண உடனே திறந்து வச்சு சாப்பிட போகும்போது பார்த்தா திடீர்னு ஒரு காக்கா மேலேருந்து ஒரு எச்சம் போடுது. அந்த எச்சம் எங்கே விழுதுன்னா அவனோட டிஃபன் பாக்ஸ் உள்ளே விழுந்துருச்சு. ஐயோ என்ன செய்யணும்னு தெரியல. டிஃபன் பாக்ஸில் விழுந்தவொடனே சாப்பிட முடியுமா? காக்கா எச்சம் போட்டுட்டு சாப்பிட முடியுமா? சாப்பிட முடியாதுல்ல. அதே மாதிரி தான் இவனும் சாப்பிட முடியலன்ட்டு வருத்தத்தோட ஐயோ என்ன செய்யணும்னு நினச்சிடான். ஆனால் குத்த இருக்க பசங்கள்லாம் அவனை கேலியும் கிண்டலுமா சிரிக்கிறாங்க. எப்படி? ஐயோ ஜெபம் பண்ணிட்டு தான் சாப்பிடணும்னா பாருங்க, அவன் ஜெபம் பண்ணான், டிஃபன் பாக்ஸ் திறந்தான், காக்கா எச்சம் போட்டு அவனை சாப்பிட முடியாது, என்ன செய்ய அப்படின்னு சொல்லிட்டு அவனை கிண்டலும் கேலியுமா பண்ணுறாங்க. இவன் ஏசப்பா என்னை இப்படி பண்ணிட்டீங்களே அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஒன்றும் வருத்தப்படலை. இருந்தாலும் அதை எடுத்துகிட்டு என்ன பண்ணுறான்? நேராக மரத்தடியில் கொண்டு மரத்தடி தாண்டி ஒரு குப்பைத்தொட்டியில் கொண்டு தட்டுறதுக்கு என்ன பண்ணுறான்? அந்த சாப்பாடை கொட்டுறதுக்கு போயிட்டான். ஓகேங்களா? அவன் போயிட்டான். இந்த நேரம் பார்த்து அந்த கிறிஸ்துவோட அம்மா ஓடியே வர்றாங்க. ஓடியே வந்து பார்க்காங்க, நம்ம பையனை காணலை. அப்போ என்ன பண்ணுறாங்க? அந்த பசங்கிட்ட கேட்க, கிறிஸ்துவர் பார்த்தீங்களா, கிறிஸ்துவர் பார்த்தீங்களான்னு. ஆமாம், அவன் சாப்பாடில் காக்கா எச்சம் போட்டுட்டு அதனால் கொட்டுறதுக்கு போயிருக்கான் அப்படின்னு. ஐயோ நானும் அத்தான் நினச்சேன். இன்றைக்கி வீட்டில் அந்த அவங்க கொடுத்த சாப்பாடை நாங்கள் எடுத்து பார்க்கும்போது அதில் பல்லி விழுந்திருந்தது. ஐயோ பல்லி விஷம் கலந்த சாப்பாடாயிட்டே, அதைத்தான் இவனுக்கும் கொடுத்து விட்டேன். அப்போ அந்த சாப்பாடு விஷம் இருந்திருக்கேன், பையன் சாப்பிட்ருவானோன்னு பயந்து ஓடி வந்தேன், கடவுள் காப்பாற்றிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள பார்த்து நேராக அவங்கள்ட்ட சொல்கிறாங்க. அந்த நேரம் கிறிஸ்தவர் வாரான். என்னங்க சாப்பாடை கொட்டிட்டோமா அப்படிங்கிறான். அப்படியா, நல்லது, கடவுள் நீ காப்பாற்றிட்டாடா, இல்லைன்னா விஷப்பான சாப்பாடு நீ சாப்பிட்ருப்பேன் அப்படின்னு அவங்க அம்மா அவனை கட்டி பிடிச்சி அணைச்சிக்கிடுறாங்க. கடவுளுக்கு உடனே எல்லாரும் சண்டி சொல்கிறாங்க. அப்போ அந்த பசங்களாம் நினைக்காங்க, ஆமாம் அவன் ஜெபம் பண்ணான், கடவுளை அவனை காப்பாற்றிட்டாங்க. பார்த்தீங்களா? இந்த கதையை பார்த்துட்டீங்களா? அப்போ அந்த பிள்ளைங்களுக்கு ஜெபம் பண்ணால் கடவுள் நல்லது செய்வாருங்கிறது புரியுதா? அப்போ எல்லாரும் அன்னைக்கு அவங்க கிறிஸ்துவரை பார்த்து எல்லாரும் ஜெபம் பண்ணிட்டு தான் மற்ற காரியங்களை ஆரம்பிக்கணும் அன்னைக்கு கற்றுக்கிட்டாங்க. நான் அந்த கிறிஸ்டோபருடைய வாழ்க்கையில் அந்த கடவுள் எவ்வளோ உதவி செஞ்சார் பார்த்தீங்களா? அவன் தெரியாமல் அன்றைக்கி சாப்பிட்ருந்தானா, ஜெபம் பண்ணாமல் இருந்திருந்தானா, அன்றைக்கி பாருங்கள் அதை சாப்பிட்ருப்பான், அவன் ஹாஸ்பிட்டல் போக வேண்டியிருக்கும். உண்மையாகவே எல்லாத்தையும் கடவுள் காப்பாற்றினார். அப்போ நம்ம எல்லா காரியங்களையும் ஜெபம் பண்ணிட்டு ஆரம்பிப்போமா? ஜெபம் பண்ணலாம்லா? ஓகே, இனிமேல் எந்த காரியம் செஞ்சாலும் நம்ம ஒரு ஜெபம் பண்ணிட்டு அந்த காரியத்தை அது நல்லா நடக்கும். கடவுள் ஏசப்பா நமக்கு நல்லது செய்வாங்க. குட்டீஸ், இந்த கதை மூலம் என்ன கற்றுக்கிட்டோம் நம்ம? பார்த்தீங்களா? அந்த கிறிஸ்டோவை எல்லாரும் முன்னால் கேலி கிண்டல் பண்ண பசங்க முன்னால் கூட டீச்சர்ஸும் இருந்திருக்காங்க. ஆனால் எல்லோரும் முன்னால் வெக்கப்படாமல் ஏசப்பாவை பற்றி அறிவிச்சாங்க. பார்த்தீங்களா? அதை ஜெபம் பண்ணிட்டு தான் பண்ணணும்னு கிண்டல் அடித்தாலும் செஞ்சாங்க. பார்த்தீங்களா? இது மூலமாக நம்ம என்ன கற்றுக்கிட்டோம்? யார் இருந்தாலும் யார் இல்லாட்டாலும் எல்லோரும் இருந்தாலும் நம்மளை எதாவது கேலி பண்ணுவாங்களோ கிண்டல் பண்ணுவானோ நம்ம எதுவும் வெக்கப்படக்கூடாது. வெக்கப்படாமல் ஆண்டவரை நம்ம அறிவிக்கணும், ஏசப்பாவை பற்றி நம்ம சொல்லணும். ஓகேங்களா? அப்போது இந்த சாட்சி மூலமாக
நிறைய பேர் மகிமைப்பட்டாங்க பார்த்தீங்களா. அதனால் அங்கே இருந்த பிள்ளைங்கள் எல்லாருமே ஜெபம் பண்ணி தான் சாப்பிடணுங்கிற ஒரு முடிவு எடுத்தாங்க பார்த்தீங்களா. அதனால் நம்ம எல்லாரோடையும் அன்பாக இருப்போம். அதனால் இந்த ஏசப்பாவை பற்றி நம்ம அறிவிக்கிறதுக்கு வெக்கப்பட வேண்டாம், வெக்கப்படாமல் இருப்போம். ஓகேங்களா? பாய். கதை சூப்பராக இருந்ததா? எப்படி அந்த பையன் எல்லா இடத்தையும் சாட்சி காத்துக்கிட்டான். நீங்கள் கூட சில இடத்துல சில ஃப்ரெண்ட்ஸ் இருக்கும்போதெல்லாம் அவங்ககிட்டலாம் கிறிஸ்தவ பிள்ளை மாதிரி நடக்கணும் கொஞ்சம் யோசிப்பீங்க. கிறிஸ்தவங்கன்னே காமிச்சிட்டு வைக்கப்படுவீங்கல்ல. நமக்கு தெரியாத மாதிரி எல்லாரும் மாதிரி சாதாரணமாக இருப்போம். ஆனால் கிறிஸ்தவன், இயேசுவை ஏற்றுக்கொண்டவன் என்றைக்குமே தனியாக தெரியணும். உலகம் என்ன நினைக்க தெரியுமா? அவங்க நல்லவங்க, கிறிஸ்தவங்களா, அவங்க செய்ய மாட்டாங்களே, எப்படி கிறிஸ்தவ பையன் அப்படி செய்ய மாட்டான் அப்படின்னு நம்மளை குறித்து ஒரு சர்டிஃபிகேட் வச்சுருக்கு. நம்ம இப்போ வர வர தொலைச்சிக்கிட்டே இருக்கிறோம். அப்படி கிடையாது. இயேசு கிறிஸ்துவ ஏற்றவங்க, கிறிஸ்தவ பிள்ளைகள், கிறிஸ்தவங்க நல்லவங்க அப்படிங்கிற சாட்சியை நம்ம என்றைக்குமே காத்துக்கிடணும், தவற விட்டக்கூடாது. ஓகேயா? அடுத்த நம்ம என்ன பார்க்க போகிறோம்? கரெக்ட், நீங்கள் ஆசையாக எதிர்பார்த்துட்டு இருக்கிற ஆக்டிவிட்டி டைம் போகலாமா? தம்பி, இன்னைக்கு ஆக்டிவிட்டி டைமில் என்ன பண்ண போகிறோம் தெரியுமா? பார்த்த உடனே என்னோட காணிக்க பேர் எடுத்துட்டீங்க. சரி தம்பி, இதில் என்ன பண்ணுவாங்க? நம்ம காணிக்க எடுப்பாங்க, ஆண்டவருக்காக காணிக்க கொடுப்பாங்கல்ல. சரி, இப்போ உங்கள்கிட்ட காசு வச்சுருக்கீங்களா? ஆமாம், என்கிட்ட ஒரு 100 ரூபா இருக்குண்ணே. 100 ரூபாய் பையில போடுங்களேன். ஆண்டவருக்காக முழுமனதோடு போடுறேண்ணே. அதுதான் இப்போ நீங்கள் பண்ணுங்க பாருங்கள், ஆண்டவருக்காக முழுமசாக போடுறீங்க. அதுதான் உண்மையான காரியம். ஐயோ கேட்குறான்னு போடாமல் கடவுளுக்காக போட்டுங்க பார்த்தீங்களா, அது கடவுள் போட்டுருக்காரு. சரி, நீங்கள் போட்ட காசை எடுத்துக்கோங்க. ஏண்ணே, நான் 100 ரூபா போட்டேன், இங்கே உள்ள 200 ரூபா இருக்குண்ணே. நீங்கள் எவ்வளோ 200 ரூபா இருக்கு. நீங்கள் எவ்வளோ போட்டீங்க தம்பி? 100 ரூபா தான் போட்டேன். நீங்கள் 30 ரூபா எங்கப்போ? நீங்கள் போட்ட 100 ரூபாய், நீங்கள் போட்ட 100 ரூபாய் காணுமா? ஆமாம். என்னாச்சு நீங்கள் போட்ட ரூபா காணும்? நான் 100 ரூபா தானே போட்டேன். நல்ல ஞாபகம் 100 ரூபா போட்டீங்களா? ஞாபகம் இருக்குண்ணே, 100 ரூபா தான் கொண்டு வந்தேன். ஒன்றும் இல்லை, இது ஒரு ட்ரிக் பேக் தம்பி. நீங்கள் போட்ட 100 தான், அது 200 மாறுது. எப்படின்னா, ஆண்டவருக்கு நம்ம உண்மையாக கொடுக்கும் பொழுது ஆண்டவருக்கு கனப்படுத்துகிறாங்க. அந்த 5 அப்போ 2 மீன் சிறுவன்னு பார்த்தீங்களா, அவ்வளோ பேர் இருந்தாங்க, நிறைய பெரியவங்க இருந்தாங்க, அவங்க வீட்டில் சாப்பாடு இல்லாமல் இருந்திருக்கோம், சில பட்டணம் வச்சுட்டு இருப்பாங்க. ஆனால் இந்த பையன் தனக்கு உள்ளது கொடுத்தான் பார்த்தீங்களா, ஆண்டவர் கனப்படுத்தினாங்க. ஆண்டவருக்கு உண்மையாக நீங்கள் கொடுத்தீங்கன்னா ஆண்டவர் உங்களுக்கு தனியாக கொடுப்பார். ஓகேயா? பிள்ளைக்கு ஒரு பாய் சொல்லிடுவோமா? பாய். ஆக்டிவிட்டி பிடிச்சிருந்ததில்ல உங்களுக்கு? ரொம்ப ஆச்சரியமாக இருந்ததில்ல? ரொம்ப த்ரில்லிங்காக இருந்ததில்ல? ஆமாம், ஒவ்வொரு நிகழ்ச்சி மூலமாகவும் ஏசப்பா அவங்க கூட பேசினாங்க, ஆண்டவங்க கூட பேசினாங்க. துவக்கத்தை வசனத்தில் இருந்து, பாட்டில் இருந்து, பைபிள் கதையிலேருந்து எல்லா கதை மூலமாக அவங்கள கூட பேசினாங்க. பேசுகிற ஏசப்பாக்கு நீ செவி கொடுத்தியா? இல்லை, சும்மா எல்லாரும் கதை கேட்குறாங்க, நானும் கதை கேட்குறேன், எல்லாரும் பாட்டு பாடுறாங்க, நானும் பாட்டு பாடுறேன் அப்படின்ட்டு கேர்லெஸ்ஸாக விட்டுறியா? நீ எப்படி செய்கிற? குட்டி தம்பி, குட்டி தங்கச்சி, இந்த சண்டே ஜாம் நிகழ்ச்சி ஒரு நேரப்போக்கு நிகழ்ச்சி கிடையாது, ஒரு பொழுதுபோக்கு நிகழ்ச்சி கிடையாது. உன் வாழ்க்கையை மாற்றுகிற JAM, இயேசுவையும் உன்னையும் இணைக்கிற நிகழ்ச்சி. உண்மையாக இயேசு உங்களோட பேசும்பொழுது அவருக்கு நீ சரியாக ஆண்டவரை வச்சு ஒப்பு கொடுப்பியா? அப்படின்னா எங்களோட சேர்ந்து நீ ஜெபம் பண்ண போகிற. ஜெபம் பண்ணதுக்கு முன்னால் உன்னுடைய எதிர்பார்ப்பு ஒன்று எனக்கு புரியுது. என்ன எதிர்பார்ப்பு? இன்னைக்கு என்ன கேள்வி சொல்லாமல் ஜெபம் பண்ண போகிறீங்களாண்ணே அப்படி கேட்குறீங்களா? கவலைப்படாதீங்க. ஒரு பையன் ஏசப்பாட்ட எத்தனை அப்பம் கொடுத்தான்? ரொம்ப கஷ்டமான கேள்வி இல்லை? ஐயோ, எத்தனை அப்பம்? அப்படி தேவைக்கவே மாட்டேங்க. கெட்டிக்கார பிள்ளைகள் டக்குன்னு தெரியும். அந்த பையன் ஏசப்பாக்கு எத்தனை அப்பம் கொடுத்தான்? நல்ல கவனி, மீனை பற்றி கேட்கல, எத்தனை அப்பம் கொடுத்தான்? எத்தனை அப்பம் கொடுத்தான்னு உங்களுக்கு பதில் செஞ்சுன்னா டக்குன்னு எடுங்க, SMS-ல நீங்கள் அடிங்க, அந்த நம்பரை போட்டு சென்ட் கொடுங்க. டக்குன்னு நம்ம அக்காவுக்கு ஜபாக்கா வந்த உடனே ஜபாக்கா அதை நோட்டில் எழுதுவாங்க. ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், ஒரே வீட்டில் அண்ணன், தம்பி, அக்கா, தங்கச்சி, மாமா, சித்தி எத்தனை பேராலும் அனுப்பலாம். ஆனால் நீங்கள் கண்டுபிடிச்ச பதிலாக இருக்கணும். அப்படி உங்கள் பதில் உடனே அனுப்புங்க. தெரிப்பாங்க நம்பர் தெரியுதா? இந்த நம்பருக்கு உங்கள் பதிலை உடனடியாக அனுப்புங்க. உங்களுக்கான சிறப்பான பரிசுகள் காத்துக்கிட்டு இருக்குது. குட்டி பிள்ளைகள், குட்டி தம்பி, நிகழ்ச்சியின் கடைசி பகுதிக்கு வந்துட்டோம். ஏற்கனவே சொன்னேன், ஆண்டவர் உங்கள்கிட்ட பேசுனா அதுக்கு நீ கீழ்ப்படியணும். ஓகேயா? ஜெபம் பண்ணலாமா? ஜெபம் பண்ண என்ன செய்யணும்? கையை குப்பி, கண்ணை மூடி, அட்டனை கால் போட்டிருந்தா காலை கீழே போட்டுறணும், சேரில் காலை தூக்கி வச்சுருந்தா காலை கீழே போட்டுறணும். நீ மனுஷன்ட்ட பேசலை, எசப்பட்ட தேவன்கிட்ட பேசுகிற, அப்படி தானே? அப்போ அதுக்கு ஒரு மரியாதை கொடுக்கணும்ல. உங்கள் HM பிரின்சிபல் வந்து அதுக்கு ஒரு மரியாதை வச்சுருப்பில்ல. இது அவங்களோட பெரிய ஆளு ஆண்டவர்ல.
ஜெபம் பண்ணுவோமா? கை கூப்பி கண்ணை மூடுங்க. நான் சொல்லச்சு என் கூட சேர்ந்து சொல்லணும். ஓகேயா? அன்புள்ள ஆண்டவரே, இந்த வேலைக்காக உங்களுக்கு நன்றி. இந்த நிகழ்ச்சி மூலமாக என்னோடு பேசினீங்க. நானும் சாட்சியுள்ள வாழ்க்கை வாழ எனக்கு உதவி செய்யுங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென். குட்டி பிள்ளைகள், ஆண்டவர் உங்களோடு பேசுகிறதுங்க கீழ்ப்படிஞ்சிருப்பீங்க. ஆண்டவர் சொன்னதை கேட்கணும். அதுக்காக இந்த நிகழ்ச்சியத்தோட முடிவு பெறுகிறோம். எனக்கு உங்களுடைய பெரிய மனசில், உங்களுக்கு எங்களுடைய பெரிய மனசில், ஆனாலும் வழியில் நம்ம பிரிஞ்சு ஆகணும். மீண்டும் ஒரு அட்டகாசமான சண்டே ஜாம் நிகழ்ச்சியிலே அடுத்த வாரம் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து வணக்கம் கூடி விடைபெறுவது உங்கள் ரவி அண்ணன். வணக்கம். பெண்ணின் அடையாளம், பாரம்பரியத்தின் பெருமிதம், இயற்கை வண்ணப்பட்டுகள், மின்னும் பல வண்ணங்கள், நெஞ்சை அள்ளும் பட்டு ஆடைகள், பட்டு ஆடை ஒவ்வொன்றுக்கும் பல கதைகள். ஆடை மழையிலே மனமாடி மகிழுதே, செல்வராணி பட்டின் தனித்துவமே, மங்களம் தங்குவே, மனமகிழ்ச்சி பொங்குமே, என்றும் இல்லத்தின் சந்தோஷமே. செல்வராணி பட்டு மகால், அழகிய பட்டின் அடையாளம் செல்வராணி பட்டு ஜவுளி அண்ட் ரெடிமேட்ஸ், ஆலங்குளம், தென்காசி.